டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்முடைய ஃபார்மா அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்ம ஜென்ரலாக கவனிக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளில் சேர விரும்பும் விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட இணையதள விண்ணப்பத்தினை தேவையான சான்றிதழ்களுடன் 7th ஜூலை அதுக்கு 5 o'clock அனுப்பணும். ஸோ இது நமக்கு என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படுதோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம 7th ஜூலைக்கு முன்னாடி நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டி அட்ரஸ்க்கு அனுப்பணும். அதற்கு அப்புறம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் லேட்டாக சென்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது அதுக்கு நம்ம கோரிக்கை கொடுத்தோம் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஜூலை மந்த்து 7th முன்னாடி நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் சென்ட் பண்ணிடணும். அதே மாதிரி அடிஷ்னலாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸு அதுபோக ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய பர்டிகுலர் டேட்டுக்கு மேலே அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் 7th ஜூலைக்கு முன்னாடியே நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணிடலாம். இன்னும் 13 நாள் இருக்குது. அதற்கு முன்னாடியே அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சென்ட் பண்ணிடலாம். இன்னொன்று, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் சிறப்பு பிரிவின் ஸ்பெஷல் கேட்டகரி இருப்பாங்க இல்லையா, அதில் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், இவங்க ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஃபார்ம்ஸில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி அனெக்சர் 1, அனெக்சர் 2A அண்ட் 2Bன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இது ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸுக்கு. அடுத்து ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்குன்னு உரிய ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் அவங்கள கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய ஸ்பெசிஃபிக் கோட்டா இருக்கும். அந்த கோட்டாவுக்கு கீழே தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி, அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நேட்டிவிட்டி தமிழ்நாடை பூர்வீகமாக கொண்டவங்களாக இருக்கணும். தமிழ்நாடு நம்மளோட நேட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட வருவாய் அதிகாரிகள் நமக்கு கொடுத்த சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும். அடுத்த மாநிலங்களாக இருந்தாங்கன்னா அதாவது வேறு மாநிலத்தில் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு அவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து பிறப்பிட சான்றிதழ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெர்த் சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், அதற்கு பதிலாக மற்ற சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, அப்ளிகேஷன் ஃபார்ம் நாம் சென்ட் பண்ணும்போதே சேர்த்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடணும். அப்படி இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணதற்கு அப்புறமா அனுப்பக்கூடிய மற்ற டாக்குமெண்ட்ஸ் அக்செப்ட் ஆகாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது சேர்த்து உங்களுடைய தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் சேர்த்து அனுப்பிடுங்க. அடுத்து நம்ம தமிழ்நாடை பூர்வீகமாக வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க 6th 12th வரைக்கும் படித்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த வருவாய் அலுவலரிடம் பெறப்பட்ட பிறப்பிட சான்றிதழ், அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வாங்குவோம் தெரியுமா, அவங்கள்ட்ட இருந்து வாங்கின பிறப்பிட சான்றிதழ் கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும். அதுபோக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸில் எந்த கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணியிருந்தாலும் அதற்குரிய அதிகாரிகள்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்காமல் நம்ம 6th 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் அந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகாது, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பூர்வீகம் கொண்டிருப்போம் இல்லையா, அவங்க 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் பார்ட் டைமாகவோ இல்லை ஃபுல் டைமாகவோ படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th to 10, 8th ஒரு ஸ்டேட்டில், 9th 10th ஒரு ஸ்டேட்டில் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண வேணும். அடுத்து கோட்டா அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்சோ செட் டு சப்மிட்டட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்காங்க அப்படின்னா
அவங்க வந்து வேறு ஸ்டேட்டில் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஓப்பன் கேட்டகரியில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது அவங்களுக்கு வந்து மற்ற ஸ்பெசிஃபிக் கோட்டாஸ் இருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்காக வேண்டி அப்படின்னா, தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். வேறு மாநிலங்கள்லேருந்து வாங்கிட்டு வந்த அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுபோக பெற்றோருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அக்செப்ட் பண்ணப்படாது. அது வேறு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்தந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சில மாணவ செல்வங்களுக்காக வேண்டி முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்காக வேண்டி தான். அடுத்து அந்த விண்ணப்பதாரர்கள் 31 டிசம்பர் 2025 அன்று 17 வயது நிறைவு பெறுவதாக இருக்க வேண்டும். சில நாட்களுக்கு பிறகு பிறந்தவரும் பரிசீலிக்கப்படுவார்கள். அதாவது அதிகபட்சம் 15 நாள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அந்த அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகண்ட்ஸோட ஏஜ் வந்து 31 டிசம்பர் 2025ஓட 17 வயசு முடிஞ்சிருக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு அப்போ 17 வயசு முடியலை, 16 வயது, ஒரு 350 டேஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 15 டேஸ் கிளாஸஸ் இருக்கும். 2026 ஜனவரி 15க்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து 17 வயசு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அது மாதிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மேல்நிலை கல்வி வாரியம் அல்லது அதற்கு சமமான வேறு ஏதேனும் வாரத்தால் நடத்தப்படும் மேல்நிலை தகுதி தேர்வின் அனைத்து பாடங்களிலும் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களுடன் பின்வரும் பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதாவது ஸ்கூல் எஜுகேஷன், இப்போ வந்து ஹையர் செகண்டரி கோர்ஸு, அது மட்டும் இல்லாமல் அதற்கு ஈக்குவலண்ட்டான கோர்சஸில் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் சுவாலஜி படிச்சிருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இது வந்து பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆட்டோமேட்டிக் கோர்ஸுக்கு. அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து மற்ற கோர்சஸுக்கு எக்ஸப்ட் பிஃபார்ம், பிஏஎஸ்எல்எஃப், பேச்சுலர் ஆஃப் ஆட்டோமேட்டிக் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா சொல்லப்போனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லாமல் மற்ற எந்த கோர்சஸ், எந்த சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருந்தாலும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும். 40% மார்க்ஸில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் எலிஜிபிள் ஆகிருக்கணும். இதெல்லாம் இதனுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங், இதில் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்காக அந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் குவாலிஃபையிங் மார்க்ஸ், இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபர்தராக அப்கமிங் செஷனில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் டிஸ்கஸ் பண்ணலாம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.